தற்போது கிடைத்த அண்மை செய்தி. கோவை வால்பாறை அரசு கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு என புகார் அளிக்கப்பட்டுள்ளது. மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு அளித்ததாக தற்காலிக பேராசிரியர்கள் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மார்ட்டின் ராஜா வழங்க கேட்கலாம். வணக்கம் மார்ட்டின் ராஜா, அது குறித்த கூடுதல் விவரங்கள். வணக்கம். கோவை மாவட்டம் வால்பாறை சுற்றுலா தலமாகவும் அங்கே தேயிலை சார்ந்த தொழில்கள் அதிகமாக அங்கே நடைபெறுகின்றன. இந்த தேயிலை தோட்டங்களில் பணிபுரியக்கூடிய ஊழியர்களின் மாணவ மாணவிகள் அங்கே கல்வி பயின்று வருகிறார்கள். வால்பாறையில் இருக்கக்கூடிய அரசு கலைக்கல்லூரியில் 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கல்வி பயின்று வருகிறார்கள். இதனிடையே தான் அந்த வால்பாறை பின்தங்கிய மாவட்டம் இருக்கக்கூடிய சூழலிலே அங்கே போக்குவரத்து வசதிகள் என்பது குறைவாக இருக்கிறது. எனவே அங்கே இருக்கக்கூடிய அரசு மகளிர் தங்கும் விடுதிகளில் ஏராளமான மாணவிகள் தங்கி படித்து கல்வி பயின்று வருகிறார்கள். இந்த சூழலில் தான் தேசிய மகளிர் ஆணையத்திற்கு ஒரு புகார் கடிதம் சென்றிருக்கிறது. என்னவென்றால் கோவை மாவட்டம் வால்பாறை அரசு மகளிர் கலைக்கல்லூரியிலே இயங்கக்கூடிய அங்கே கல்வி புகட்டக்கூடிய ஆசிரியர்கள் மற்றும் ஆய்வக உதவியாளர்கள் மாணவிகளிடம் தகாத முறையில் சீண்டல்கள் ஏற்படுத்துவதாகவும் ஆபாச SMS-கள் செல்போனுக்கு அனுப்புவதாகவும் புகார் கடிதம் சென்றிருக்கிறது. இது தொடர்பாக விசாரணை நடத்த கடந்த ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி தேசிய மகளிர் ஆணைய ஒருங்கிணைப்பாளர் கிருஷ்ணவேணி தலைமையிலே அங்கே ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்திலே மாணவிகளுக்கு என்ன பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது, எதனால் இந்த மாதிரி புகார்கள் அனுப்பினீர்கள் என்று தனித்தனியாக விசாரணை நடத்திய சமயத்தில் தான் அங்கே இருக்கக்கூடிய மாணவிகள் தங்களுக்கு அன்றாடம் நிகழக்கூடிய இது போன்ற பாலியல் சீண்டல்கள் குறித்து அவர்கள் புகாராக தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது அங்கே பணிபுரியக்கூடிய பேராசிரியர், உதவி பேராசிரியர் மற்றும் ஆய்வக உதவியாளர்கள் என ஒரு 4 நபர்கள் அங்கே இருக்கக்கூடிய கல்வி பயிலக்கூடிய மாணவிகளிடம் தகாத முறையில் அவர்கள் சீண்டல்கள் செய்ததாகவும் அதேபோல் அவர்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக ஆபாச SMS அனுப்புவதை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருப்பதும் புகாராக தெரிவித்திருக்கிறார்கள். இதனை கண்டு அதிர்ந்த தேசிய மகளிர் ஆணைய ஒருங்கிணைப்பு கிருஷ்ணவேணி அங்கே கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய மகளிர் காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை அளித்திருக்கிறார். இந்த அடிப்படையிலே விசாரணை மேற்கொண்ட காவல்துறையினர் அங்கே பணிபுரிந்த 4 உதவி பேராசிரியர்கள் மற்றும் ஆய்வக உதவியாளர்கள் என 4 பேரை மீது வழக்கு பதிவு செய்து தற்சமயம் கைது செய்திருக்கிறார்கள். இது மகளிர் கடந்த சில நாட்களாக மகளிருக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்பதில் தமிழக அரசு மிக வேகமாக செயல்பட்டு வரக்கூடிய சூழலிலே இதுபோன்று மாணவிகளுக்கு கல்வி பயிலும் கல்லூரியிலே இது போன்ற ஒரு பாலியல் சீண்டல் இருப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை உணர்ந்துதான் காவல்துறை மிக வேகமாக நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள். இதில் அவர்கள் 4 நபரும் கைது செய்யப்பட்டு இன்று மாலைக்குள் அவர்கள் சிறையடைக்கும் பணிகள் செய்து வருவதாக கோவை மாவட்ட கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் தெரிவித்திருக்கிறார். சுகன்யா, உங்கள் விவரங்களுக்கு நன்றி மார்ட்டின் ராஜா.